போன தேர்தலில் 25 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டு அதுல 18 எம்எல்ஏக்களை காங்கிரஸ் கட்சியும் வெற்றி அடைஞ்சது. இந்த முறை அதிக தொகுதிகள் பெறணும், குறிப்பா ஏற்கனவே போட்டியிட்ட அத்தனை தொகுதிகளையும் பெறணும் அப்படிங்கிறது தான் கதர் சட்டையில் இருக்கக்கூடிய சீனியர்களுடைய எதிர்பார்ப்பா இருந்துட்டு இருக்கு. ஆனா திமுகவில் இருக்கக்கூடிய பல்வேறு மாசேக்கள், பல மந்திரிகள், பல நிர்வாகிகள் என்ன சொல்றாங்கன்னா, 2 முறை காங்கிரஸ் கட்சிக்கு தொடர்ச்சியாக ஒதுக்கப்பட்ட அந்த தொகுதிகள் இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அந்த தொகுதியை காங்கிரஸ்க்கு ஒதுக்கக்கூடாது, இந்த முறை நம்ம திமுகவுக்கு ஒதுக்கணும். நாங்களும் இங்க கட்சி நடத்திட்டு தானே இருக்கோம், நம்ம கட்சியை சார்ந்தவங்களும் அதிகாரத்துக்கு வரணுமா இல்லையா, மற்றவங்க ஜெயிக்கிறதுக்காக மட்டுமே நாங்க எத்தனை வருஷமா போராடிட்டு இருக்கிறது அப்படின்னு போர்க்கொடி தூக்கியிருக்காங்க திமுகவுடைய சில சீனியர்கள். இந்த தகவல்கள்லாம் காங்கிரஸ் கட்சியுடைய சீனியர்களுக்கு தெரிஞ்ச உடனே, என்னப்பா இந்த தொகுதிகள்லாம் விட்டுட்டோம்னா பிரச்சனை ஆயிடுமே, ஏன்னா அதுல பார்த்தோம்னா நாங்குநேரி, தென்காசி, ஊட்டி, திருவாடனை, ஸ்ரீவைகுண்டம், காரைக்குடி, இப்படி பல்வேறு தொகுதிகளும் இருக்கு. இதெல்லாம் மிஸ் ஆனா கஷ்டமாச்சு, நம்ம வென்ற தொகுதிகளை விட்டுறக்கூடாது, இதை காப்பாற்றுவதற்காகவே ஒரு புதிய புரட்சி படையை உருவாக்கியிருக்காங்களாமா கதர் சட்டைகள். அந்த படை தொடர்ந்து திமுக தலைமைக்கு அழுத்தம் கொடுப்பாங்களாமா. நாங்க எதிர்பார்க்கிற தொகுதியை கொடுக்கலன்னா நாங்க கூட்டணி மாறிடுவோம் அப்படின்லாம் பயம் காட்டுவார்களாமா. இப்படியும் தகவல்கள் வருதுங்க. ஏங்க, 2 தலைவர்களும் திரு ராகுல் காந்தி, திரு மு.க. ஸ்டாலின் 2 பேரும் அவ்வளோ ஒற்றுமையா இருக்காங்க. உங்களுடைய இந்த பூச்சாண்டிலாம் அங்க எடுபடாதுங்கிறாங்க இருவருக்கும் நெருக்கமானவர்கள்.